வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரியே காரசாரமான காளான் ரெசிபி அதே டேஸ்ட்லேயே வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை செய்யறதுக்கு நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பொடியை கட் பண்ணிங்க. இப்போ இது கூடவே 200 கிராம் கேபேஜ் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எதில் மஷ்ரூம் அளவு எடுத்தோமோ அதே அளவு கேபேஜ் சேர்த்துருக்கோம். எப்பவுமே ரெண்டும் ஈக்குவலாக சேர்த்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதோடு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இப்போ காரத்துக்கு நான் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க. இப்போ கேபேஜிலிருந்து தண்ணி விட்டு வரும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இந்த உப்பு காரம் நல்லா இந்த வெஜிடபிளோட நல்லா கோட் ஆகி வரணும். இப்போ இதில் நான் கார்ன்ஃப்ளவர் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்பூனில் சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, அப்படியே கலந்து விடுங்க, கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அப்படியே தான் மிக்ஸ் பண்ணி விட்டேன். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கேபேஜிலேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. போடுற பக்குவத்தில் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு லூஸாக இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷேப்பெலாம் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு விட்டுங்க. இப்போ நம்ம போட்டு நல்லா வெந்து மேலே வந்ததும் இந்த மாதிரி திருப்பி விட்டுங்க. பாருங்கள், நம்மளுக்கு எதுவுமே உதிர்ந்து வரல. நல்லா கரெக்டான அளவு மாவு போட்டு இருக்கிறதுனால எதுவுமே உதிரல பாருங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இதை பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க, இது ஆப்ஷனல் தான். பாருங்கள், இப்போ கார்ன்ஃப்ளேக்ஸ் நல்லா பொரிஞ்சு வந்தது, இது எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருங்க. இப்போ மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும், ரொம்ப வதங்கணுன்றது கிடையாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதில் 1 ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க. ஃப்ளேம் கம்மி பண்ணிவிடுங்க இந்த இடத்துல. இப்போ ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தக்காளி பியூரியை நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இது ரா ஸ்மெல் போன இந்த தக்காளி இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஒரு 3 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோடு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், நிறைய சேர்க்காதீங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத நல்லா கலந்து விட்டுங்க. இந்த கார்ன்ஃப்ளவரை இதோடு சேர்த்துடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பாருங்கள், திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம காளானை பொரிச்சு வச்சுருக்கோம், இதை சின்ன சின்னதாக அப்படி உதிர்த்து விட்டுங்க. இப்போ நல்லா கொதித்து இன்னும் நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வரணும், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சு வச்சது இதில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப திக்காக இல்லாத ரொம்ப தண்ணியாக இல்லாத கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கை நிறைய நல்லா பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துருங்க. இப்போ ஒரு அருமையான டேஸ்ட்டில் ரோட் சைட் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக காளான் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துலாம். இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துருங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டா ரோட் சைட் கிடைக்கிற காளான் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம்.
டேஸ்ட் அதே மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.